சரவணபவா, ஐயும் சரவணபவா, சௌவம் சரவணபவா, க்ளீம் சரவணபவா, ஓம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி இன்று திரையோதசி திதி காலை 9 மணி 9 நிமிடம் வரை. பிறகு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் விசாகம். பிற்பகல் 3 மணி 31 நிமிடம் வரை. பிறகு அனுசம். இன்றைய நேத்திரம் 2, ஜீவன் 1. மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள். இன்றைய நாளில் மிக சிறப்பு. ஸ்மார்த்த ஸ்ரீ நரசிம்ம சதுர்த்தசி, நம்மாழ்வார் வைகாசி விசாகம், நந்தீஸ்வரர் சித்தர் ஜெயந்தி. நண்பர்களே, இன்று குளிகாதி நேரம். குளிகை பகல் 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. இன்றைய வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு. பரிகாரம் தயிர் காலை 9 மணி 12 நிமிடம் வரை. நண்பர்களே, இன்று நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன். ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் அவர்கள் பிறந்த ராசிக்கும் உண்டான பலன். இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியிலும், மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். பிற்பகல் 3 மணி வரை. பிறகு ஓரளவுக்கு நன்மைகள் கைகூடி வரும். பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும், பூர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு மாலை வரை சர்வ காரியமும் 3 மணி வரை பிரகாசமாக இருக்கும். மாலை நேரத்தில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். 3 மணி வரை எடுத்த காரியம் அனைத்தும், தெய்வ காரியங்கள், தெய்வ வழிபாடு அனைத்தும் சிறப்பாக இனிக்கு இருக்கும் செய்தியாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். பிற்பகலுக்கு மேல் கவனமும் எச்சரிக்கையும் இருக்க வேண்டும் என்பது இன்றைய நாளில் உள்ள அமைப்பு. கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபம் மேசராசியிலும், உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னி ராசியிலும், உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு மாலை 3 மணி வரை பொறுமையாகவும் நிதானமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களால் மன உளைச்சல் ஏற்படலாம். தன் வார்த்தை தனக்கு சிக்கல்களை ஏற்படும். மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிற்பகலுக்கு மேல் மாலை நேரத்தில் சற்று சந்தோஷமும் மன நிம்மதியும் கைகூடி வரும். நீங்கள் முற்பகலில் கவனமும் பிற்பகலில் மாலை நேரத்தில் சந்தோஷமும் அடையும் நட்சத்திரமாக இன்றைய நாள். ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியிலும், அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியிலும், திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு மாலை 3 மணி வரை மிக மிக சிறப்பு. எல்லா விதத்திலும் நன்மைகளும் தேடி வரும். எடுத்த காரியம் அனைத்து வெற்றி தரும். தெய்வம் வழிபாட்டுக்கு மிக உகந்தது. வீட்டில் சந்தோஷம், மனமகிழ்ச்சி. எடுத்த காரியம் எதிர்பார்த்த மன திருப்தியான சந்தோஷமான செய்திகள். மாலை நேரத்தில் சற்று கவனம் எச்சரிக்கை. உடன் இருப்பவர்களால் மன உளைச்சல், வீண் வாக்குவாதத்தால் பிரச்சனைகள் வரும். கவனமுடன் இருக்க வேண்டும். மிக சீரிச நட்சத்திரம் ரிஷபம் மிதன ராசியிலும், சித்திரை கன்னி துலா ராசியிலும், அவிட்டம் மகரம் கும்ப ராசியிலும் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். மாலை 3 மணி வரை. பிறகு சர்வ காரியம் ஜெயமாகும். மாலை நேரத்தில் சிறப்பான அமைப்புகள் கைகூடி வரும். பிற்பகல் வரை மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் தன் பொருளை பாதுகாப்பதில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும், சுவாதி நட்சத்திரம் துலா ராசியிலும், சதய நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும்.
பிற்பகல் வரை மிக மிக சிறப்பு. எல்லா வகையிலும் வண்டி வாகனங்களிலும் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். தெய்வ வழிபாடு, வீட்டில் சுபகாரி பேச்சு அல்லது மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மாலை நேரத்தில் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்தில் மிகவும் கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதம், பிரச்சனைகள் தலை தூக்கும், கவனமுடன் இருக்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரம் மிதனம் கடகராசியிலும், விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சிக ராசியிலும், பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு பொறுமை, நிதானம், பக்குவம் தேவை. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மற்றது அனைத்தும் அதுவாகவே நன்மையாக நடக்கும். தன் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மாலை நேரத்தில் மிக மிக சிறப்பு, சந்தோஷம், மனமகிழ்ச்சி, எடுத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றியும் நன்மையும் தரக்கூடிய நாள். பூச நட்சத்திரம் கடகராசியிலும், அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பொருள் வரவு, மன திருப்தியான காரியம், தனதானியம், வீட்டுக்கு தேவையான பொருள், வெளியில் அல்லது சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு கையிருப்பில் கரைந்த பொருள்களை வாங்கி சேர்க்கும் நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். மாலை நேரத்தில் சற்று பொறுமை, நிதானம், பக்குவமுடன் இருக்க வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியிலும், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்கள் மாலை வரை சிறு சிறு காரியங்கள் கைகூடி வரும். பெரிய அளவுக்கு இழப்புகள் இருக்காது, பெரிய அளவுக்கு லாபமும் இருக்காது. அதே நேரம் மாலை நேரத்தில் எதிர்பார்த்த அனைத்தும் கை வந்து சேரும், மனமகிழ்ச்சி கூடும். மகிழ்ச்சியான நாள், நன்மையான நாளாக இன்றைய நாள் அமையும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.